வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காரா மீன் குழம்பு தான். இப்போ தான் நம்ம வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகு, ஜீரகம் மூணையும் அரைச்சி வச்சுக்கோங்க. மற்ற மீன் குழம்புலலாம் புளி கரைச்சி ஊற்றுவாங்க. காரா மீனில் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு வெந்தயம், சோம்பு பொரிய விட்டுட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வதங்கினோன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். காரா மீன் குழம்புக்கு இன்னொரு பேர் இருக்குது, மஞ்சப்பால் குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு மஞ்சள் கலரில் இருக்கும். சிலர் மசாலாலாம் போட மாட்டாங்க. தேங்காயோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி போடுவாங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கணும். இது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல கரைச்சி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தை பார்த்து போடணும். உப்பு நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி கரைச்சி வச்சுருக்கீங்கல்ல, அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு தெரியும். இந்த வீடியோவில் வர மாதிரி நல்லா சுருளை கிண்டணும். அப்போ தான் அந்த பச்சை வடை ஃபுல்லாக போகும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கார மீன்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய காரா மீன், நார்மலாக சின்ன சின்ன காரா மீன் தான் கிடைக்கும். இதோட பெரிய காரா மீன் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பெரிய மீனுங்கிறனால சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன மீன்னா ஈஸியாக உடஞ்சிரும், முள் அதிகமாக தெரியும். ஆனால் இது பெரிய மீன்னால முள் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலா ஆடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளைப்பூடி தோல் உரித்து இடித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. யாருக்கெல்லாம் காரா மீன் பிடிக்கும் அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.